விஜய் வந்து நேரடி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கோட் படம் இன்னைக்கு வெளியே இருக்கு தமிழ்நாடு முழுக்க. விஜயோட படம் நேரடி அரசியலுக்கு வரும் வந்ததுக்கு இன்னைக்கு வந்து அவரோட படம் வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயோட வாங்க முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ப்பதற்காக அங்கே அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் என்பதையும் அது எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலே அவரை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள், டாக்டர்கள் மரணம், சிறு பிள்ளைகளுடைய பாலியல் பலாத்காரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான 2-3 அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசினுடைய சட்டம் உறுதியாக அனைத்து மாநிலங்களுக்கும் தேவை என்பதை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரு டிஎஸ்பி வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்க போனவங்க வந்து காவல்துறை கை வச்சிருக்காங்க. அது ஏற்கனவே இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். கந்துவட்டி கொடுமை தொடர்ந்து அவையை வச்சு தற்கொலைக்கு அதிகமாக உண்மையிலே கந்துவட்டி கொடுமையை மக்கள் இயக்கமாக அதை துடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துள்ளேன். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி வந்து குறைவாக இருக்குது. இதை பற்றி பொதுவாகவே மத்திய அரசினுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதனை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்கே போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. சார், இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரையும் கூட கொடுக்கலான்ட்டு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்பதை தெரிவித்துள்ளது. திமுகவுடைய நடந்து முடிந்த இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எதுவுமே நடக்கலையே, அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றலையே, அதான் நடந்தது. ஏதாவது பேருக்கு ஒன்று 2 கொடுக்குறாங்க, அதுவும் ஒழுங்காக கொடுக்க முடியல. கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக அனைத்து மாணவர்களிலும் கையிலே கிடைக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய திமுக ஆட்சியினுடைய அவல நிலை. உங்களிடம் முதலில் சொல்லிவிட்டு தான் முடிவு செய்வேன்.